ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணியில் கழுவிட்டு வச்சுக்கோங்க. கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் டைப்பில் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வதக்கிக்கலாம். நான் பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்குறேன். விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க, காய் வதங்குறதுக்காக. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கனாலும் கருத்துரும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க, வெண்டைக்காய் நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நல்லா பழுத்த பழமாக. அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தாளித்து விட்டுறலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்குறேன். கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கில்லாத வரமிளகா 4-5 சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்தளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து இந்த மசாலாவோட தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளியிலேருந்து தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. பச்சை வாசமெல்லாம் இல்லாமல் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு அந்த புளி தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வந்திருக்கும். பாருங்கள், இந்த அளவு வந்திருக்குது. நான் வந்து பூண்டு சேர்த்துருக்கிற தட்டி நான் வீடியோவில் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். பாருங்கள், ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்குங்க. தட்டி நம்ம புளி தண்ணி சேர்த்த வினாடிக்கே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா புளி தண்ணியும் சேர்ந்து வற்றி வந்துருச்சு. பாருங்க, எந்த அளவுக்கு எப்படி இருக்குதுன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து திறக்கும்போது நம்மளுக்கு நல்லா கொதி பிடிச்சி வெண்டைக்காய் பாதி சைஸ் வெந்திருக்கும். பாருங்க, இப்போ தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். நான் தேங்காய் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அரைச்சி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியை 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். வெந்தய பொடி வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். வெந்தய பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இந்த ஜாரவே அலாசி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க.
தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மல்லித்தழை சேர்த்துக்குங்க. மல்லித்தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து எடுக்கும்போதே நம்மளுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு பாருங்கள் ரெடியாக இருக்கும். காய் நல்லா வெந்திருக்கு. ஏன்னா வதங்கினதுலேயே பாதி வெந்துடும். இப்போ நம்ம எல்லாம் தாளித்து விட்டதில் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்க நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நம்மளுக்கு சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வெந்திருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.